ஆலு பராட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, பன்னீர் பராட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட அவல்ல ஒரு பராட்டா ஸ்டஃப் பண்ணி பண்ண அப்படி இருக்கும். அதான் பார்க்க போகிறோம். ஈஸியாக கோதுமை மாவில் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் அது. ஒரு ஸ்நாக் பாக்ஸ் மெனுவாக கூட யூஸ் பண்ணலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். வாங்க ஒரு பஞ்சியான ஈஸியான குயிக்காக பண்ணுற கோதுமை மாவில் பண்ணுற ஒரு ஆலு பராட்டா. ஐம் சுந்தர், வெல்கம் டு Recipecheckr. ஃபஸ்ட்டு இந்த அவல் பராட்டாக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவலை நம்ம சோக் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது ஊறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துருக்கிற அவலுக்கு ஒரு 100 to 150 ml தண்ணி. ஸோ இது ஊறிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாவை பிசைஞ்சு அந்த டோ ரெடி பண்ணிக்கிறோம், அந்த பராட்டாக்குள்ளே பேஸ் டோ. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். அவல் ஒரு இஷ்டம், பராட்டாக்கு தேவையான மாவு இப்போ பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இன்றைக்கி. எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு எப்படி வரணுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க கொஞ்சம். ஸோ யூஸ்வலாக கோதுமை மாவு ஒரு 50% வரைக்கும் தண்ணி எடுத்துக்கும். ரொம்ப டைட்டாக மாவு பிசைய வேணாம், ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் மாவு ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடலாம். மேலே லைட்டாக ஆயில் போட்டு நல்லா தடவிடுங்க. ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே நம்ம இதுக்குள்ளே ஃபில்லிங், இந்த அவல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு அருமையான ஒரு ஃபில்லிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணி எப்படி நம்ம குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். அது ஆயில் நமக்கு லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம நீளமாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 3/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போது கலர் மாறிடாமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கேரட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு வாட்டி மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஊற வச்சிருக்கிற அவலை கையிலேயே நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி கிட்டத்தட்ட ஆக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு மாவு மாதிரி வந்துடும், நல்ல ஊறி இருக்காது. ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸில் அது ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் நம்ம இப்போது சேர்த்துடலாம், உதிர்த்து விட்டுடலாம். ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் இதில் ஒரு நெய் சேர்த்துங்க. நல்ல ஒரு வாசனைக்காக இது நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி. நம்ம ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 4லேருந்து 5 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முக்கியமான டெக்னிக் என்னென்னா, உங்களுக்கு இந்த பராட்டா ஈஸியாக வரணும்னா, அதாவது நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் மைதா யூஸ் பண்ணுறப்ப டஸ்டிங்க்கு மட்டும் ஈஸியாக உங்களால் ரோல் பண்ண முடியும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
அழகாக அந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி ஈஸியாக ரவுண்டாக பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங் ஸோ இதை நல்லா கவர் பண்ணிடுங்க. நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். டேமேஜ் ஆகாத மாதிரி நல்ல ஜென்டிலாக. ஸோ இப்போது அழகாக மாதிரி ரோல் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டோம். ஸ்டஃபிங் இருக்குது. இதுக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் எப்பொழுதும் நிறைய வைங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள் கிடையாது, ஏன்னா அவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ வச்சாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டஃபிங் நிறைய இருக்கிறப்போ நமக்கு தொட்டுக்கு எதுவும் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கட் பண்ணி அழகாக சாப்பிட்லாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பராட்டா குக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கணும், ஹை ஹீட்டில் குக் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம், எண்ணெயோ நெய்யோ நீங்கள் எது சேர்த்தாலும் குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக சேருங்க, ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் சேர்த்தோன்னா கலர் மாறிடும். வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்தோம்னா அது சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு ஈஸியாக பண்ணுற அவல் மசாலா பராட்டா பண்ணி பார்த்தோம். ஏன்னா வீட்டில் கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக பண்ணுறதா ஒன்று. ஏன்னா இந்த அவல் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறதுனால ஒரு காய்கறி வெட்டுற வேலை கூட நமக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இது குழந்தைங்களோட ஸ்நாக் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மார்னிங் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்டஃபிங் இருக்கிறதுனால 6 நாளும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எங்களுக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஈஸி ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.